கிரிக்கெட் டிராமா ஒரு சாதாரண விளையாட்டுப் போட்டியாக இருக்க வேண்டியதை பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கை கொடுக்காமல் போனது. வீரர்கள் ஒருவருக்கொருவர் சீண்டிக் கொள்வது என்று ஒரு வெறுக்கத்தக்க விஷயமாக மாறிவிட்டது இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆசிய கோப்பையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். கில்லுக்கு துணை கேப்டன் பொறுப்பு கொடுத்ததில் இருந்து சஞ்சு சாம்சன் எந்த இடத்தில் இறங்கினாலும் எனது வேலையை செய்வேன் மோகன்லால் போல என்று சொன்னது வரை மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா சிறந்த அதிரடி பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்திருக்கிறார். குல்தீப் யாதவ் பந்து வீச்சில் தனது திறமையை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இதுவரை பேட்டிங்கில் தனது பங்களிப்பை கொடுத்து வந்த சிவம் துபே ஆசிய கோப்பையில் தனது பந்துவீச்சை நிரூபித்திருக்கிறார். அவர் இறங்கிய அனைத்து போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது என்று ஒரு தகவல் இருக்கிறது. இவரது பந்துவீச்சு எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொன்ன பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் ஓவரை வீசவைத்து அசத்தியிருக்கிறார்கள் இந்திய அணி நிர்வாகம். இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி 10 ஓவரில் நல்ல நிலைமையில் இருந்தார்கள். இரண்டாவது 10 ஓவரில் ஒட்டுமொத்தமாக சுழல் பந்தில் சுருண்டு விழுந்தனர் என்று தான் சொல்ல வேண்டும். ஓப்பனிங் பேட்டிங் தான் பலம் என்று இருந்த இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களை விக்கெட் எடுத்து இந்திய அணிக்கு நெருக்கடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் சொல்லியிருந்தது அதை செய்தும் காட்டியிருந்தார்கள். ஆனால் நடுவரிசை வீரர்கள் நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை என்று திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் நிரூபித்தார்கள். சிவம் தூபே மற்றும் திலக் ஜோடி சிறப்பாக விளையாடி அணியின் நெருக்கடியை குறைத்தனர். கடந்த ஆண்டு ரிட்டையர்டு அவுட் மூலம் வெளியே கொண்டுவரப்பட்ட திலக் வர்மா இந்த போட்டியில் கதாநாயகன். சேசிங்கில் தான் ஒரு விராட் கோலி என்பது போல அவரது பேட்டிங் ஒவ்வொரு முறையும் இருந்திருக்கிறது எந்த முறையும் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு போட்டியிலும் விளையாடாமல் இறுதி மற்றும் கடைசி போட்டியில் ஒரு பந்தை சந்தித்த ரிங்கு சிங் அவருக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். தொடர் நாயகன் விருதை அபிஷேக் சர்மா வென்றார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சேர்மன் மோக்சின் நக் இருக்கிறார். அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் கையால் கோப்பையை வாங்க மாட்டோம் என்று இந்திய அணி கோப்பையை புறக்கணித்தது. கோப்பையை வாங்கியது போல வெறும் கையுடன் செலிப்ரேட் செய்து திரும்பினார்கள். கோப்பை அங்கிருந்த ஒரு நாட்காலியில் வைக்கப்பட்டிருந்தது. மறுநாள் வருண் சக்கரவர்த்தி கோப்பையுடன் என்று ஒரு டீ கப்பை வைத்து படுத்து இருந்தபடி புகைப்படம் எடுத்து பகிர்ந்திருந்தார். இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி முதலில் சற்று சொதப்பி இருந்தாலும் இறுதிப் போட்டியில் விளையாடும் அளவு தகுதியான அணிதான். ஹரிஷ் ரப் அவர்களை பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வாசிம் அகரம் ரன் மெஷின் என்று சாடி இருந்தார். இந்திய மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும் பிரச்சனையை கிரிக்கெட்டில் வைத்து காட்சிப்படுத்தியது சற்று முகம் சுளிப்பதாக தான் இருக்கிறது. இந்தியா சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுடனும் எல்லை பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விளையாட்டு பிரச்சினைகளை தாண்டி நட்புறவை வளர்க்கும் என்பதற்காக தான் விளையாடப்படுகிறது. ஆனால் விளையாட்டில் அரசியல் விளையாடுவது போல இருக்கிறது. என்னதான் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்து இந்திய அணியை வழி நடத்தி இருந்தாலும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு தான் கிரெடிட் போய் சேர்கிறது. விளையாட்டு இரு நாடுகளுக்கிடையே நட்புறவை தான் வளர்க்க வேண்டும். ஆனால் அது ஆசிய கோப்பையில் மீறப்பட்டிருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.